Hello aspirants, welcome to TN Bankers Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்பிஐ அசிஸ்டன்ட்டோடைய ப்ரிலிமினரி ப்ராக்டிஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். லைக் இதுக்கு முன்னாடி டாபிக் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரொம்ப கிளியராக இன்டெப்த்தாக படித்தோம். இப்போ எக்ஸாமுக்கான ப்ராக்டிஸ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதுனால ப்ராக்டிஸ் செட் கொண்டு வந்திருக்கேன். இந்த ப்ராக்டிஸ் செட்டில் நம்ம என்ன பண்ண போறோம்னா டாபிக்ஸ் லைக் எரர் ஸ்பாட், அதுக்கப்புறம் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், வேர்ட் ஸ்வாப், மிஸ்பெல்ட் இது எல்லாத்தையுமே வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் பிஃபோர் வி ஆர் நியரிங் டு த ப்ரிலிமினரி எக்ஸாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு பேப்பர் ஒரு பென் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்றேன். நியர்லி ஒரு 30 கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அவுட் ஆஃப் 30 உங்க ஸ்கோர் என்னன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கீங்க இங்கிலீஷ்லன்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிப்போம். நான் லைவ் வந்திருக்கலாம், பட் இந்த செஷனுக்கான சப்போர்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஃபர்தரா நான் வந்து லைவ் கொண்டு வரேன். இப்போதைக்கு நாம இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகேவா? வித்தவுட் எனி டிலே நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. நான் வந்து எரர் ஸ்பாட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம டைமர் வச்சு சால்வ் பண்ணுவோம். சால்விங் மீன்ஸ் லைக் டைமர் வச்சு நம்ம எவ்வளோ நேரத்துல சீக்கிரமா குயிக்கா ஆன்சர் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே. ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டினுக்கு வந்து நான் 20 செகண்ட்ஸ் சொல்லிட்டு வைக்கிறேன். 20 செகண்ட் முடிஞ்ச உடனே நீங்க ஆன்சர் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அதோட எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. ஓகே, டன். இப்போ நான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் குடுக்குறேன். The manager along with his team were present in the meeting yesterday evening. ஓகேவா? The manager along with his team. இந்த இடத்துல எந்த ஒரு எரரும் இருக்கா மாரி எனக்கு தெரியல. அதுவே the manager along with his team were present in the meeting yesterday evening. yesterday eveningலயும் எந்த ஒரு எரரும் இல்ல. இந்த இடத்துல பாருங்க were present along with அந்த மாதிரி வேர்ட் along with அப்படின்ற வேர்ட் வந்ததுன்னா along withன்ற வேர்டு வந்து ரெண்டுத்தை கனெக்ட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் மெம்பர் வந்து சிங்குலரா ப்ளூரலா இருக்காங்கன்றத பார்த்துட்டு தான் அதோட வேர்ப் வந்து சிங்குலரா ப்ளூரலா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். லைக் த மேனேஜர்ன்றது வந்து சிங்குலர், பட் அதுவே அவங்க டீம்ன்றது வந்து ஒரு குரூப் ஆஃப் டீம் மெம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேர் போடக்கூடாது, வாஸ் தான் போடணும். வாஸ் present அதுதான் அங்க இருக்கணும். ஓகேவா? the manager along with his team was present in the meeting அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான எரர் வந்து பார்ட் பில இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க, she has been working in this company since 5 years. she has been working in this company since 5 years. இங்க பாருங்க since, இந்த இடத்துல since தான் எரர். பிகாஸ் since ஃபார் 2 இருக்கு. ஓகேங்களா? சின்ஸ் வந்து பர்டிகுலரா ஒரு எக்ஸாக்டா வந்து அந்த இயர் சொல்லணும். லைக் இயர் அந்த மாதிரி பர்டிகுலரா ஒரு எப்படி சொல்றது, இயரை வந்து மென்ஷன் பண்ணணும். பட் அப்படி மென்ஷன் பண்ணாம 5 இயர்ஸ், 2 months, 3 months அப்படின்ற இடத்துலலாம் வந்து நம்ம ஃபார் தான் யூஸ் பண்ணணும். லைக் 2 months, 3 year அந்த மாதிரிலாம் வர இடத்துல வந்து நம்ம ஃபார் யூஸ் பண்ணணும். அதுவே சின்ஸ் 1996, சின்ஸ் 1998 பர்டிகுலரா வந்து அந்த டேட் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அந்த இடத்துல சின்ஸ் யூஸ் பண்ணலாம். இதே வந்து ஒரு டியூரேஷனை சொல்லியிருந்தாங்கன்னா, லைக் டியூரேஷனை சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல நீங்க ஃபார் யூஸ் பண்ணணும். அதே பர்டிகுலரா என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் ஆன் ஆகுவோம்.
ஓகே, இங்க பாருங்க. neither the employees nor the managers are willing to take responsibility. neither nor வருது. neither nor. இப்போ neither இந்த இடத்துல ஒரு சப்ஜெக்ட் வரும். நார் ஃபாலோ பண்ணி இன்னொரு சப்ஜெக்ட் வரும். ஓகேவா? நம்ம நெய்தர் நார் எய்தர் ஆர் அப்படி வரும் பொழுது செகண்ட் சப்ஜெக்ட்னு ஒன்று வரும். அந்த செகண்ட் சப்ஜெக்டுக்கு அக்கார்டிங்காக தான் வந்து ஃபாலோ பண்ணுற வேர்ப் வந்து ஆக்ட் பண்ணணும். லைக் நெய்தர் த எம்ப்ளாயீஸ். ஓகேவா? நெய்தர் த எம்ப்ளாயீஸ் நார் த மேனேஜர். இதில் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இது, செகண்ட் சப்ஜெக்ட் இது. ஸோ இந்த செகண்ட் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வேர்ப் வந்து ஆக்ட் ஆயிருக்கணும். பட் இந்த வேர்ப் வந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து எரர். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த இடத்துல எப்படி வந்திருக்கணும்னா நார் த மேனேஜர் இஸ் வில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். ஓகேவா? நார் த மேனேஜர் இஸ் வில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். ஸோ இந்த இடத்துல எரர் எங்க இருக்குன்னா பார்ட் சில இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. He is one of the best engineers who has solved this complex problem அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. He is the best engineer. இப்போ பெஸ்ட் இன்ஜினியர்னா he is the best engineer அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த இடத்துல he அப்படின்ற பர்சனை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. இந்த இடத்துல ஃபாலோ பண்ணி பெஸ்ட் இன்ஜினியர்ஸ் இந்த ஹூன்றது இந்த ஹீயை மென்ஷன் பண்ணல. இந்த ஹூன்றது இந்த என்ஜினியர்ஸை தான் மென்ஷன் பண்ணுது. அதாவது இது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா இந்த என்ஜினியர்ஸை மென்ஷன் பண்ணுது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி வர வேர்ப் வந்து இன்ஜினியர்ஸ் ப்ளூரலாக இருக்கிறதுனால வேர்பும் ஹேவ்ன்ற ப்ளூரல் ஃபார்மில் தான் இருக்கணும். ஹேஸ்ன்றது சிங்குலர் ஃபார்முக்கும் ஹேவ்ன்றது ப்ளூரல் ஃபார்முக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ஜினியர்ஸ் வந்து ப்ளூரல்ன்றதுனால இந்த ஹேஸும் வந்து என்னவா சேஞ்ச் ஆகணும்? ஹேவா சேஞ்ச் ஆகணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். The number of applicants are increasing day by day for the position. For this position, the number of applicants are increasing day by day for this position. So இந்த இடத்துல the number of applicants are increasing அப்படின்னு இருக்கு. ஓகேவா? the number ofனா அதை ஃபாலோ பண்ணி சிங்குலர் வேர்ப்ல வரணும். the number of அப்படின்ட்டு ஒரு சப்ஜெக்ட் வருதுன்னா அது சிங்குலராக இருந்தாலும் சரி ப்ளூரலாக இருந்தால் சரி மோஸ்ட்லி த நம்பர் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேஸை வந்து ஃபாலோ பண்ணி அப்ளிகன்ஸாக வரும். ஸோ அதாவது ப்ளூரல் ஃபார்மில் தான் வரும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி வர வேர்ப் வந்து சிங்குலரில் இருக்கணும். ஓகேவா? அதாவது த நம்பர் ஆஃப் ஷுட் பி ஃபாலோட் பை ப்ளூரல் நவுன் அண்ட் ஷுட் பி ஃபாலோட் பை சிங்குலர் வேர்ப். ஸோ இந்த இடத்துல ஆருக்கு பதில் இஸ்ன்னு வரணும். ஓகேவா? இந்த இடத்துல ஆருக்கு பதில் இஸ் வரணும். ஸோ இந்த இடத்துல இங்கே எரர் எங்கே இருக்குன்னா பார்ட் பியில் இருக்கு. அதுவே அ நம்பர் ஆஃப் அப்படி இருந்ததுன்னா இந்த இடத்துல ஆர் இருந்திருக்கலாம். த நம்பர் ஆஃப் இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம என்னதான் யூஸ் பண்ணோம்? இஸ் இன்க்ரீசிங் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இந்த கொஸ்டின்ல பார்த்தோம்னா ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் சப்மிட்டட் தேர் அசைன்மெண்ட்ஸ் ஆன் டைம். ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் சப்மிட்டட் தேர் அசைன்மெண்ட்ஸ் ஆன் டைம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோ பண்ணி ப்ளூரல் நவுன் வரணும். பட் அதை ஃபாலோ பண்ணி சிங்குலர் வேர்ப் தான் வரணும். ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், ஈச் ஆஃப் தனா பர்டிகுலராக ஈச் ஆஃப்
ஈச் ஆஃப்னா பர்டிகுலராக ஒரு ஸ்டூடெண்ட்டையும் சொல்கிற மாதிரி. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டை சொல்லும் பொழுது இந்த இடத்துல ப்ளூரல் வேர்ப் இருக்கக்கூடாது, சிங்குலர் வேர்புன்ற ஹேஸ் தான் இருக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க. ஹார்ட்லி at she reached the station than the train left the platform. Hardly she had reached the station than the train left the platform. இந்த இடத்துல hardly she had reached the station. No error, no error. Than the train left the platform அப்படின்னு இருக்கு. Hardly, hardly followed by when தான் வரணும். ஓகேவா? அப்போ தான் எப்போ வரணும்னா no sooner. நோ சூனர் என்ற வேர்டு, அதாவது நோ சூனர் அப்படின்றத தான் ஃபாலோ பண்ணி நமக்கு தேன் வரணும். ஹார்ட்லி அங்கே இருந்ததுன்னா ஃபாலோட் பை வென் தான் வரணுமே தவிர தேன் வரக்கூடாது. இந்த இடத்துல என்ன வரணும்? வென் வரணும். ஓகேவா? ஸோ எரர் எங்கே இருக்குன்னா பார்ட் சியில் இருக்கு. நெக்ஸ்ட். ஓகே, இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே கரெக்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. த டீச்சர் ஆஸ்க் த ஸ்டூடெண்ட் தட் ஒய் தே வேர் லேட். த டீச்சர் ஆஸ்க் த ஸ்டூடெண்ட் தட் ஒய் தே வேர் லேட். ஸோ இந்த இடத்துல இது வந்து டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கு. ஓகேவா? இந்த இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் வந்து டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கு. பட் தட் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச்சில் யூஸ் பண்ணுற தட் வந்து இவங்க டைரக்ட் ஸ்பீச்சில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்ட் ஸ்பீச்சில் தட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த இடத்துல எரர். ஸோ எரர் எங்கே இருக்குன்னா பார்ட் சியில் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ஓகே, இங்க பாருங்க. He is so tired that he cannot hardly walk any further அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஹார்ட்லி பார்த்த உடனே அந்த சென்டென்ஸ்ல வேற ஏதாவது நெகட்டிவ் வேர்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நியர்பைல வேற ஏதாவது நெகட்டிவ் வேர்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ ஹார்ட்லியும் வந்து ஒரு நெகட்டிவ், கேனாட்டோ ஒரு நெகட்டிவ். ஒரே சென்டென்ஸ்ல ரெண்டு நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கக்கூடாது, விச் இஸ் ரிடண்டன்ட். ஓகேவா? He is so tired that he cannot walk any further அப்படி இருந்திருக்கலாம். ஆர் he is so tired that he hardly walk any further அப்படி இருந்திருக்கலாம். ஸோ ரெண்டுமே இருக்கக்கூடாது. ஸோ நம்ம பார்ட் பியில் எரர்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ he is so tired that he hardly walk any further அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் இருக்கட்டும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, நம்ம லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த ரிப்போர்ட் comprises ஆஃப் செவரல் இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங்ஸ் அண்ட் சஜஷன்ஸ். The report comprises of several important findings and suggestion. இந்த இடத்துல the report comprises several important finding and suggestion இருந்தாலே கரெக்ட் தான். இந்த இடத்துல வந்து ஆஃப் அன்னெசரியா இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல ஆஃப் போடவே தேவையில்லை. the report comprises several important findings and suggestion இருந்தாலே கரெக்ட் தான். ஸோ இந்த இடத்துல ஆஃப் இருக்கிறது எரர். ஸோ எரர் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா பார்ட் பி. ஐ திங்க் 10 எரர் ஸ்பாட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த 10 அவுட் ஆஃப் 10 நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் எடுத்துருக்கீங்கன்னா போஸ்ட் பண்ணுங்க. அவுட் ஆஃப் 30 எவ்வளோ ஸ்கோர் எடுத்துருக்கீங்கன்னா போடுங்க. நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா மிஸ்பெல்ட்டுக்கு போவோம். மிஸ்பெல்ட்டுக்கு வந்து நம்ம 20 மினிட்ஸ்லாம் வந்து வச்சுக்க வேண்டாம். நம்ம ஒரு 20 செகண்ட்ஸ்லாம் வச்சுக்க வேண்டாம். நம்ம ஒரு 10 செகண்ட்ஸ் இல்லை 15 செகண்ட்ஸே வச்சுப்போம்.
ஓகேவா? 15 செகண்ட்ஸில் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். பிகாஸ் எரர் ஸ்பாட் 4 ஸ்பெல்லிங் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 15 மினிட்ஸ்லேயே போது செக் பண்ண. 15 செகண்ட்ஸே போது செக் பண்ண. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹியர் த கான்வர்சேஷன் கரெக்ட் seemed interesting and he stood waiting for an opportunity கரெக்டாக இருக்கு to express his own view as a young people are fond of doing what? இந்த இடத்துல ஃபவுண்ட் ஆஃப் டூயிங் கிடையாது, ஃபண்ட் ஆஃப் டூயிங்னு வரணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எல்லா ஸ்பெல்லிங்கும் கரெக்ட். ஃபண்ட் ஆஃப் டூயிங் வரதுக்கு வந்து இங்கே ஃபவுண்ட் ஆஃப் டூயிங்னு போட்டிருக்காங்க. இதுதான் இங்கே மிஸ்பெல்ட். நீங்கள் மிஸ்பெல்ட்டுக்கு வந்து நான் ஒரே ஒரு லைக் என்ன சொல்கிறது, ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போய் ஸ்பெல்லிங் எல்லாமே பார்த்துருங்க. அதில் ஒரு ஸ்பெல்லிங் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ அந்த ஒரு ஸ்பெல்லிங்கை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. அது அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஸோ ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். லைக் நோன் வேர்ட்ஸ் எல்லாமே விட்டுட்டு அன்னோன் வேர்ட்ஸை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நோன் வேர்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களால் குயிக்காக வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்ட் டியில் தான் எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த இடத்துல heavy brush had totally obscured the entrance until someone had quite recently cut and pulled away from the branches, exposing the opening. ஓகேவா? இந்த இடத்துல obscure ஸ்பெல்லிங் கரெக்ட், pulled ஸ்பெல்லிங் கரெக்ட், எக்ஸ்போசிங் ஸ்பெல்லிங் கரெக்ட். இந்த இடத்துல குவைட் ஸ்பெல்லிங் இது கிடையாது. இதுதான் குவைட்டோட ஸ்பெல்லிங். பட் இந்த இடத்துல இந்த ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெல்லிங் தான் வந்து குவைட் மீன்ஸ் குட், ஹேட், ரீசென்ட்லி அந்த மாதிரி மீனிங் வரும். ஓகேங்களா? அதாவது கிட்டத்தட்ட அந்த மாதிரி லைக் ஒரு குட் அந்த சென்ஸ் ஆஃப் மீனிங்கை கொடுக்கும். ஸோ இதுதான் அதோடைய ஸ்பெல்லிங். இங்கே கொடுத்துருக்க ஸ்பெல்லிங் வந்து எரர். ஸோ பார்ட் பியில் தான் நம்மளுக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த இடத்துல பாருங்க. டு எனேபிள் parents to carry out this instructions, they were asked to peek while covering their eyes. ஓகேவா? இந்த இடத்துல enable கரெக்டு, instructions கரெக்டு, covering கரெக்டு. பீக், இந்த பீக் வந்து லைக் டாப் ஆஃப் சம்திங், ஏதாவது பீக் ஆர் ஹையஸ்ட் ஆஃப் சம்திங். பட் இந்த இடத்துல இந்த பீக் வரக்கூடாது, இந்த பீக் தான் வந்திருக்கணும். இந்த பீக்கு தான் மீனிங் லைக் வேர் ஆஸ்ட் பீக் மீன்ஸ் இன்ட்ரப்ட், அந்த மாதிரி மீனிங் வரும். ஓகேவா? லைக் நடுவில் வந்து பீக் மீன்ஸ் லைக் இன்ட்ரப்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த பீக்குடைய மீனிங் வந்து ஹையஸ்ட் ஆஃப் சம்திங். ஸோ அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் இந்த சென்டென்ஸுக்கும் இந்த பீக்குக்கும் வந்து கரெக்டான மீனிங் வராது. ஸோ இந்த இடத்துல இது ஸ்பெல்லிங் எரர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ஓகே, இந்த கொஸ்டின் பார்ப்போம். டு அண்டர்ஸ்டாண்ட் த implication of various types of warfare that may affect us, we need to take a quick look at the evaluation of a war weaponry and this types of warfare. ஓகேவா? ஸோ இதை படிக்கும் போதே தெரியும், may affect us வரக்கூடாது, may affect us. ஓகேவா? எஃபெக்ட் மீன்ஸ் அதோடைய தாக்கம், அஃபெக்ட் மீன்ஸ் அது நம்மளை தாக்குறது. ஓகேவா? பாதிக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த எஃபெக்ட் வராது, இந்த எஃபெக்ட் தான் வரும். ஸோ இதுதான் எரர். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இங்க பாருங்க. மெனி சச் தாட்ஸ் மேக் லிட்டில் ரேஷனல் சென்ஸ்
rational sense, but even the stranger ones have a kind of patriotic weight. That's nice. ஓகேவா? ரேஷனல் ஒன்ஸ் பேட்ரியாட்டிக் இது எல்லாமே கரெக்டு. ஸ்ட்ரேஞ்ச் ஒன்ஸ் தானே வரும். ஸ்ட்ரேஞ்ச் ஒன்ஸ் தானே வரும். இங்கே ஸ்ட்ரேஞ்சர் ஒன்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே இந்த இடத்துல ஸ்ட்ரேஞ்சர் ஒன்ஸ்ன்னு வராது, ஸ்ட்ரேஞ்ச் ஒன்ஸ்ன்னு தான் வரும். ஸோ இந்த இடத்துல எரர் வந்து பார்ட் பியில். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, இப்போ பாருங்க. ஜோக் இஸ் a short humorous piece of oral literature in which funniest culminates in the final sentence called the punchline. பஞ்ச்லைனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. லைக் இந்த சென்டென்ஸில் பாருங்க, ஹியூமரஸும் சரி, ஆரலும் சரி, கல்மினேட்ஸும் சரி, பஞ்ச்லைனும் சரி. நமக்கு வந்து இந்த ஹியூமரஸுக்கு மீனிங் தெரியும், கல்மினேட்ஸுக்கு மீனிங் தெரியும், பஞ்ச்லைனுக்கு மீனிங் தெரியும். ஆரலுக்கு வந்து நம்மளுக்கு மீனிங் தெரியாது. ஆரலும் வந்து அங்கே ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் இருக்குது. இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்ட் தான். நான் ஆரலுக்கு மட்டும் மீனிங் சொல்கிறேன். ஆரல் மீன்ஸ் சம்திங் ஹியரபிள் ஆர் லிசனபிள். ஓகேவா? ஆரல்னா எனிதிங் தட் இஸ் ஹியரபிள் ஆர் லிசனபிள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட், பாருங்க. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. as one of the most regulated sector, the increasing operating expenses, okay, correct தான். The regulatory requirements பாருங்க, correct தான், have negatively impacted the client's experience. So இந்த சென்டென்ஸ்லையுமே ரெகுலேட்டட், எக்ஸ்பென்சஸ், ரெக்குவயர்மெண்ட்ஸ், இம்பேக்டட், இது எல்லாமே கரெக்டான வேர்ட்ஸ் தான். ஸோ இந்த இடத்துலையுமே ஆல் ஆர் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இங்கே பாருங்க. த சுப்ரீம் கோர்ட் on December 14 allowed doable lane widening of roads for the project given security concern. Allowed widening concerns. இது என்ன doable? லேன் அப்படின்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி டூவபிள்னு இருக்கக்கூடாதே, டபுள் தானே இருக்கணும். டபுள் லேன்ன்ற சென்டென்ஸ் தானே கரெக்டான, சாரி, டபுள் லேன்ன்ற வேர்ட் தானே கரெக்டான வேர்ட். ஸோ இந்த இடத்துல டூவபிள் வரக்கூடாது, டபுள். ஓகேவா? டபுள் தான் கரெக்டான ஸ்பெல்லிங். நெக்ஸ்ட் கொஸ்டின். Columns of Russian missile system rolled across snow-carpeted fields on the eve of the start of the drills. In the footage released by the defense minister. இந்த இடத்துல columns, drills, release இது எல்லாமே கரெக்ட். ஸ்னோ கார்பெட்டட், இதுனா கார்பெட்டோட ஸ்பெல்லிங். ஸோ கார்பெட்டடுக்கு வந்து கார்பேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே தான் எரர் இருக்கு, பார்ட் பியில் தான் எரர். ஃபைனல் கொஸ்டின், கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, we hope the US and other countries concerned will grasp the trend of these times, adopt a proper mindset and discard the Cold War mentality. ஓகேவா? grasp, discard, mentality இது எல்லாமே கரெக்டான ஸ்பெல்லிங்கும் கூட அண்ட் கரெக்டான மீனிங்கும் கூட. இந்த இடத்துல இந்த அடாப்ட்ன்றது கரெக்டான ஸ்பெல்லிங் தான், பட் இந்த இடத்துக்கான கரெக்டான வேர்ட் கிடையாது. 3 வேர்ட் சேம் மாதிரி தான் இருக்கும். அடாப்ட், அடாப்ட். ஸோ இந்த அடாப்ட், அதாவது இங்கே மென்ஷன் ஆயிருக்க அடாப்டுக்கு வந்து ஸ்கில்ஃபுல் அப்படின்ற மீனிங். ஓகேவா? இந்த அடாப்டுக்கு வந்து லைக் டேக்கிங் அ ஓனர்ஷிப்,
ஓனர்ஷிப். இந்த அடாப்டுக்கு வந்து லைக் ஒரு ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு வந்து அடாப்ட் ஆகிக்கிற சேஞ்ச் ஆகிறது கூட ஒரு சேஞ்ச் ஆகிற மீனிங். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல we hope the US and other countries concerned will grasp the trend of the times, adopt a proper mindset and discard the Cold War mentality. ஸோ இந்த இடத்துல இந்த அடாப்ட் தான் வரணும். ஓகேவா? டேக்கிங், அதாவது வந்து நியூவா ஒரு 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 ஹேபிட்டை வந்து நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுனால இந்த இடத்துல இந்த அடாப்டா வரும். இந்த அடாப்டும் வராது, இந்த அடாப்டும் வராது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போக போறது வேர்ட் ஸ்வாப்பிங். ஓகேவா? வேர்ட் ஸ்வாப்பிங்க்கும் நம்ம வந்து 15 செகண்ட்ஸே வச்சுக்கலாம். பிகாஸ் திஸ் இஸ் ஆல்சோ ஒன்ட் டேக் எனி மோர் டைம். ஐ திங்க் ஸோ. ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. All restaurants and bars shall be stated and only home delivery or takeaway of food items will be allowed. ஓகேவா? இந்த இடத்துல shall be closed அப்படின்ற வேர்ட் தானே வரும். ஷால் பி க்ளோஸ்டுன்னு தானே கரெக்டாக வரும். அப்போ பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியாது, ஏஎன்டி தான். ஒன்றுமே இல்லை, ஒரு வேர்டை நீங்கள் கரெக்டாக மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சுட்டு ஒரே ஒரு வேர்டு கரெக்டாக எங்கெங்கே ஃபிட் ஆகும், இந்த வேர்டு எங்கே ஃபிட் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டாலே வேர்ட் ஸ்வாப் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த இடத்துல க்ளோஸ்டு இங்கே தான் வரும். ஸோ ஸ்டேட்டட் அப்படின்னு சொல்கிற வேர்டு இங்கே தான் வரும். மற்றபடி ஹோம் டெலிவரி, ஃபுட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே கரெக்டாக தான் மென்ஷன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட், ஓகே, இங்கே பாருங்க. There aren't list donor heart recipient to meet long enough of potential available. ஸோ கண்டிப்பாக தெரியுது, எல்லா வேர்ட்ஸுமே வந்து ஸ்வாப் ஆகியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு தே ஆரண்ட் டேஷ் டோனார் ஹியூமன் ஹார்ட்ஸ், எனாஃப் டோனார் ஹியூமன் ஹார்ட்ஸா? அப்போ ஏஎன்சியா? கண்டிப்பாக. ஸோ ஏஎன்சி ஆப்ஷனில் இருக்குது, பிஎன்டி கண்டிப்பாக மாற்றணும், நம்மளுக்கே தெரியும். பார்த்தோன்னே நம்மளுக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேறு எந்த ஆப்ஷனும் வந்து ஏஎன்சி ஆப்ஷன் இல்லை. டேரெக்டாக ஏஎன்சிஹெச் கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின். Okay. Panasonic has interns that hackers accessed personal information belonging to job candidates and confirmed during a cyber attack. நல்லாவே தெரியுது. Panasonic has interns அப்படின்னு வராது. Panasonic has confirmed that அப்படின்னு தானே வரும். ஸோ பார்த்தோன்னே ஏஎன்சின்னு தான் தெரியுது. கன்ஃபார்ம் that hackers accessed personal information belonging to job candidates and interns during a cyber attack. Next question. ஓகே, இந்த கொஷனை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, த மந்த் வாஸ் ஷட் லாஸ்ட். இந்த இடத்துல வருங்க, த மந்த் வாஸ்ன்னு வராது, பிளான்ட். ஸோ இந்த இடத்துல நல்லா பார்த்தாலே தெரியுது, ஏஎன்பியை தான் நம்ம ஸ்வாப் பண்ணணும். த பிளான்ட் வாஸ் ஷட் லாஸ்ட் மந்த். ஓகேவா? ஸோ ஏஎன்பி தான் நம்ம வந்து ஸ்வாப் பண்ணோம். ஃபார் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆஃப்டர் அ ஃபுட் பாய்சனிங் இன்சிடென்ட் அஃபெக்டட் ஓவர் 200 ஒர்க்கர்ஸ். ஓகேவா? லாஸ்ட் கொஷன். ஓகே, பீப்புள் வேர் சீன் ரேசிங் பிளக்கார்ட்ஸ் அண்ட் ஹோல்டிங் ஸ்லோகன்ஸ். இதில் பார்த்தாலே தெரியுது, ஹோல்டிங் பிளக்கார்ட்ஸ், ரேசிங் ஸ்லோகன்ஸ் அப்படின்னு தானே வரும். ஓகேவா? டியூரிங் த மார்ச், அதுக்கப்புறம் விச் வில் கவர் அ டிஸ்டன்ஸ் ஓவர் 70 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஏஎன்பி சிஎன்டி.
இந்த ஆப்ஷனை டக்குன்னு கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரீடிங் பேசேஜ் இருக்கு. ஐ திங்க் ரொம்ப ரொம்ப சின்ன பேசேஜ் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் 3 பேசேஜுக்கு ஒரு 1 மினிட்டும், செகண்ட் இருக்க 2 பேசேஜுக்கு ஒரு 1 மினிட்டும் குடுக்குறேன். சீக்கிரமா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இந்த பேசேஜ் வந்து ஒரு ஸ்டோரி ஓரியன்டடா இருக்கிறதுனால, பேசேஜுக்கு திருப்பி நம்ம போகவே மாட்டோம். டைரக்ட்டா வந்து கொஸ்டின்ஸ பார்த்து தான் ஆன்சர் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு 1 மினிட் நான் டைம் குடுக்குறேன். இந்த பேசேஜ படிச்சுக்கோங்க. Next 1 minute for this. ஓகே. சேம் 1 மினிட்ல இப்ப இந்த பேசேஜ் ஐ திங்க் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டோரி மாடல்ல தான் இருக்கும். படிச்சோனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் கூட இந்த பேசேஜ்க்கு வந்து ரொம்ப அதிகமான டைம் தான். 1 மினிட்லயே படிச்சிருக்கலாம். ஸோ நானும் படிச்சுட்டேன். சேம் 1 மினிட்ல 5 கொஸ்டின்ஸ வந்து எப்படி சீக்கிரமா சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். டைம வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிங்க. Why did Silas refuse to help the traveler at first? He had no bread left. The traveler was mean to him. The traveler could not pay with money. So இத பார்த்தோனே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். The traveler could not pay with money. Okay, next question போங்க. What made the coin turn back into copper? So எது வந்து காப்பரா மாத்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. The traveler come back to take it. Silla dropped it in the oven. The neighbor stole the golden part. The gold ore off. After a week, Silas performed an act of kindness by sharing bread. So இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், which word is most similar to overjoyed? பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். மோஸ்ட் சிமிலர் எது? வெரி ஹாப்பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் டஸ்க் அன்டில் dawn until dusk? dawn until duskனா ஒன்றுமே கிடையாது. இது ஒரு idiom தான். From early morning until evening. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், why did the villagers become quiet and stop smelling like bread? ஸோ இது பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். Silas stopped baking to focus on his cold. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஒன்ஸ் வந்து ரீடிங் பேசேஜுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஆர்பிஐ அசிஸ்டன்ட்க்கு வந்து எப்படி இருக்கும்னா, ஃபுல் பேசேஜும் வந்து ஸ்டோரி,
ஆர் லைக் ஏதாச்சும் ஒரு ஒரு கார்ட்டூன் ஸ்டோரி அந்த மாதிரி ஒரு 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 ஸ்டோரியை பேஸ்டு பண்ணி தான் இருக்கும். இல்லை ஒரு சின்ன ஒரு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஆர்டிக்கல் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணோன்னா லைக் ரீடிங் பேசேஜ் எப்பயுமே லாஸ்ட்டாக தான் நம்ம வச்சுக்கணும். நான் ஏன் ரீடிங் பேசேஜை ஃபஸ்ட்டு வைக்கலன்னா, எப்பயுமே அந்த படிக்கிற நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மிஸ்லேனியஸ் கொஸ்டின்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக தான் வந்து ரீடிங் பேசேஜை நீங்கள் வந்து அட்டம் பண்ணணும். ஸோ அந்த ரீடிங் பேசேஜ்லேயே வந்து ஃபஸ்ட்டு பேசேஜை வந்து ஸ்பீடாக படிச்சிருங்க. உங்களால் போயிட்டு பின்னாடி இருக்க எல்லா ஆன்சருக்கும் வந்து பேசேஜை பார்க்காமே ஆன்சர் பண்ணுற அளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக படிச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம ஸ்பீடாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அட்டன் பண்ண முடியாத கொஷின்ஸை வந்து இன்டெப்த்தாக படித்து அது எந்த பேசேஜில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பேசேஜ் வர ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஈஸியான கொஷின்லாம் ஸ்பீடாக அட்டன் பண்ணிடுங்க. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ஸ்பீடு ரொம்ப டைம் எடுத்துக்காமல் ஸ்பீடாக அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்டன் பண்ண முடியாத கொஷின்ஸ் எல்லாம் வந்து பொறுமையாக உட்காந்து லேர்ன் பண்ணி அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 30 கொஷின்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இந்த 30 கொஷின்ஸுக்கு அவுட் ஆஃப் 30 நீங்க எவ்வளோ ஸ்கோர் யார் யார் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம கமெண்ட் செஷனில் போடுங்க. ஸோ பார்ப்போம் 30 எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆப்வியஸாக கண்டிப்பாக வந்து இந்த ரேஞ்சில் தான் வந்து கொஷின்ஸ் வந்து நம்ம ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஹோப் நம்மளுக்கு இதே மாதிரி கொஷின் வந்து இங்கிலீஷ் செக்ஷனில் வந்து நம்ம கண்டிப்பாக 30 எடுப்போம்னு சொல்லிட்டு ஹோப்போட நம்ம வந்து இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த செஷனை வந்து உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் கொண்டு வாங்க எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஷார்ட் ட்ரிக் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு நான் சொல்லணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டாபிக் எடுத்துன்னு வரலாம். அந்த டாப்பிக்கை வந்து நம்ம ஸ்பீடாக எப்படி அட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ் ஃப்ரெண்ட்ஸ்.